ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த பிராக்கெட்டை செய்வோம். இந்த பிராக்கெட்டை செய்யணும்னா என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு பிராக்கெட்டுக்குள்ள இது ஃபர்ஸ்ட்டாக செய்யணும், வகுத்தல செய்யணும். வகுத்தல செய்யணும். பிராக்கெட்டுக்குள்ள வகுத்தல செய்யணும்டா ஃபர்ஸ்ட்டுக்கு 33 மூணு நாள் வகுக்கணும். 33 மூணு நாள் வகுக்கிறேன்டா எப்படி வகுக்குற? டைரெக்டாக மூணு நாள் வகுத்து போடலாம், இல்லாட்டி 33 தர எப்படி வரும்? ஒன்றின் மூன்று ரெண்டு வரும். நிகர் மாற்றம் அடையும். மூன்று வந்து நிகர் மாற்றம் அடையும். 33 மூன்று ஒன்றுங்கள் மூன்று தர ரெண்டு சக 21 வரும் இருக்குது. இங்கால எங்களுக்கு வரும். இந்த பிராக்கெட்டை செய்யல முதல்ல என்ன செய்யணும்? அஞ்சு அஞ்சின் வர்க்கத்தை முதல்ல எழுதணும். ஏன்னா எங்களுக்கு வந்து யார் அது கீழ் விளையாடுறது? ஏன்னா எங்களுக்கு வந்து பொட்மேஸ் ரூலின் படி இது வந்து ஒஃப் அல்லது ஓர்டர்னு சொல்லுவோம். ஒஃப் இன் இன் அல்லது ஓர்டர் என்னது? வர்க்கம், கணங்கள், அதுகள், அடுக்குகள். ரைட். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு என்ன வரும்? 5 வர்க்கத்தை போடுவோம். அப்ப 5 வர்க்கம் எவ்வளவு? 25. ரெண்டின் வர்க்கம் எவ்வளவு? 4 வகுத்தல் 2 வகுத்தல் இன்னிரண்டு. சார், சொல்லுங்க. ஒன்னாவது வகுத்தல செஞ்சிட்டு தானே கூட்டல் செய்யணும். ஓ, அந்த சரி சரி. அதனாலதான் என்ன கூட்டல் இங்க. சரி. இங்க வகுத்தல். இப்ப 5 மேல் 3 இருந்தா நான் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன்? தர போடணும். தர பெருக்கல் போடுற அடையாளம். தர போடுறதோட மத்த என்ன செய்யணும்? இன்னொன்னு இயர் மாற்றம் ஆ, பெருக்கணும். பெருக்கல். சரி, அதான் தர பெருக்கல் போட்டாச்சு. 10 3 இன்னன் இன்னன் இருந்துச்சுன்னா நாங்க என்ன போடணும்னு சொன்னாங்க? தர பெருக்கல் அடையாளம் போடணும். அது போட்டாச்சு. ஆனா இன்னன் வரை பிரிப்பு என்ன போடணும்? கடைசி bracket கிளாஸ் பிரக்கெட் போடணும். கடைசி கிளாஸ்ல நான் சொல்லியிருக்கேன் பிரக்கெட் போடணும். இன்னண்டு வந்துச்சுன்னா நாங்க கட்டாயம் வந்து பிரக்கெட் போடணும். அப்ப இன்னுக்கு வந்து நாங்க பிரக்கெட் போட்டுட்டு தான் சுருக்கணும். பிரக்கெட் போட்டா இப்ப எங்களுக்கு என்ன தெரியும்? பிரக்கெட் தான் ஃபர்ஸ்ட்டுக்கு சுருக்கணும்னு தெரியும். அப்ப இப்போ இந்த பிரக்கெட்டை சுருக்கணும்டா 3 3 3 11. ரைட். அப்ப 11 தர 2 சக 21. இன்னும் பிரக்கெட் இதா இருக்கு. அது மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா 25 சக 4 தர 1/2. என் வகுத்துல நாங்க பெருக்கலாம் மாத்திக்க எப்படி ஆகும்? நிகர் மாற்றம் அடையும். இதுக்கப்புறம் என்னவே இந்த பிரேக்கெட் இங்க உடைய இல்லை. ஆகவே வகுத்தல். இப்ப நாங்க இதை சுருக்கணும்டா I1 5 I2 10 3 3 3 3. ஆகவே இங்க 2. ரைட். இப்ப பாருங்க 11 2 22 சக 21 பிரேக்கெட் இன்னும் இதாகல. பிரேக்கெட் வெளியே வரல. தர 25. இங்க 2 நாங்க 4ஆல சுருக்கணும் எவ்வளவு வரும்? இங்க 2. ஆகவே சக 2 வகுத்தல் அடையாளம் 2. ரைட். இப்ப பாத்தீங்கன்னா இங்க வரப்போது 22 21 எவ்வளவு? 40 43. தர 25 2 27. வகுத்தல் அடையாளத்தை இப்ப நாங்க என்ன செய்யணும்? பெருக்கலா மாத்திக்கல என்ன நடக்கும்? 2 மேல் 1. 2 மேல் 1. இப்ப நாங்க இதை சுருக்கி விட்டோம்னா எவ்வளவு வரும்? கீழே 2 இருக்கும். மேல நாங்க இதை பெருக்கி போட்டோம்னா சரி. 43 21 எவ்வளோ? 27. பெருக்கி சொல்லுங்க. யாருக்கு 800 வருது? நாற்பத்தி மூணு 27 தர 3 21 3 6 2 8 8 சாரி 7 4 28 4 2 8 2 10 1 8 மட்டும் 16 1
ஒன்று. சார் எழுதியாச்சு. ஓகே. 125 தர 33 வகுத்தல் 11 சக 2 தர 34 வகுத்தல் 493 தர அது செய்யுங்க. சிஃபாத் இதுக்கு முதல் கிளாஸ் வந்தா சிஃபாத் இல்லைன்னா இன்னைக்கு தான் புதுசா? கிளாஸ்ல கதைக்கணும், சத்தம் போடாம இருக்கக்கூடாது. என்ன நோம்பு கொஞ்சம் குடிச்சிட்டு நல்ல தூக்கமோ? தூக்கம் வருதோ? ஓகே, பாப்போம். இதுல ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க என்னது பண்ணணும்? bracket பிரக்கெட்டை பண்ணணும். ரைட். வெளியில இருக்கிற பிரக்கெட் அப்படியே இருக்கட்டும், உள்ள இருக்கிற பிரக்கெட்ல இருந்து அப்படியே ஒவ்வொன்று ஒன்றா செஞ்சுட்டு வருவோம். இப்போ இங்க ஒரு பிரக்கெட் இப்படி இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு பிரக்கெட் இங்க இருக்கு. என் உள்ள இருக்கிற பிரக்கெட்டை பார்ப்போம். இந்த பிரக்கெட் 125 தர
33 வகுத்தல் 11 சக 2. இதுக்குள்ள ஏதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு செய்யணும். பிரித்தல் பிரித்தலை செய்யணும் வகுத்தலை. அப்ப 33 11ஆல வகுத்தா எவ்வளவு? 3. 3. இல்லாட்டி நீங்க டைரக்டா அடுத்த ஸ்டெப் போடணும்னா 125 தர 33 தர வகுத்துல தர பெருக்கலாம். அதுக்கு என்ன நடக்கும்? ஒண்ணுங்கு 3 ஒண்ணுங்கு 11. அப்ப இங்கே 3 வெட்டுப்படும். ஆகவே அதைத்தான் நான் இங்க எழுத போறேன். 125 தர 3 சக 2. ரைட். அது இங்க உள்ள இருக்க போகுது. தர 34. அது இங்க இருக்க போகுது. ரைட். வகுத்தல் 493 தர அரை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப எப்படி ஆக போகுது? இதுக்குள்ள என்னத்தை செய்யணும்? இந்த பேக்கரிக்குள்ள எதை ஃபர்ஸ்ட் செய்யணும்? இப்ப பெருக்கல் பெருக்கல். 125 தர 3 எத்தனை? 300 370 375. 375 இந்த ரெண்டும் எவ்வளோ? 370 7 வகுத்த பெருக்கல் 34. இவ்வளோத்தையும் தான் இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? வகுக்க போறோம். 493 அரை பெருக்கல். இப்ப இதையும் பெருக்கி சொல்லுங்க எவ்வளவு? ஏனண்டா இப்ப பாருங்க, வகுத்தல் செய்யணுமா பெருக்கல் செய்யணுமா? இந்த பெருக்கல் செய்யணுமா இந்த வகுத்தல் செய்யணுமா? வகுத்தல் செய்யணும். ஆ இந்த பெருக்கலுக்கு சுத்தி என்ன பெருக்கல் இருக்கு? இந்த பெருக்கல் சுத்தி என்ன இருக்கு? ஏன்னா அடைப்பு அடைப்பு இருக்கு. அடைப்பு அப்ப அடைப்பை தான் ஃபர்ஸ்ட்டுக்கு செய்யணும். அப்ப அடைப்புக்குள்ளே இருக்கிறத செய்யணும்னா இது செய்யணும். பெருக்கலை தான் செய்யணும். பெருக்கலை செஞ்சுதான் வகுத்தலுக்கு போகணும். அப்ப இதை பெருக்குங்க. பன்னெண்டாயிரத்தி எட்நூத்தி 12818 வகுத்தல் 18 493. இப்பயும் பிரேக்கெட் தர இருக்கு. தர அரை. இப்ப இந்த வகுத்தல் செய்யணும். அப்ப இதை வகுத்து சொல்லுங்க எவ்வளவு வருமாண்டி? 26 26 தர அரை. அப்ப எத்தனை? 3. எழுதி கொள்ளுங்க. விலங்காடி கேளுங்க. இதை செஞ்சா மேலே இருக்க செய்யுங்க பாப்போம்.
ஓகே, இதுல ஃபர்ஸ்ட்டுக்கு என்னதை செய்யணும்? Bracket. பிரேக்கெட் செய்யணும். பிரேக்கெட் செய்யணும்னா ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும் பிரேக்கெட் செய்யறதுக்கு? 3/20 இன் இப்போ பிரேக்கெட் முடிக்கணும். பிரேக்கெட்ல என்ன இருக்கு? 50க்கு 3க்கும் போமாசி என்ன? 27. ஆ, நான் எப்படி போமாசி காணணும்னு சொல்லி தந்திருக்கேன். 9க்கும் 3க்கும் போமாசி காணணும்டா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நாங்க இந்த கீழே இருக்கிற நம்பர்ல மிகப்பெரிய இலக்கத்தை பார்க்கணும். ரைட்? இப்போ கீழே இருக்கிற நம்பர்ல மிகப்பெரிய இலக்கம் என்ன? 9. 9. அப்ப இந்த 9க்குள்ள இந்த 3 அடங்குமான்னு பார்க்கணும். 9க்குள்ள 9 அடங்கும். ரைட்? அப்ப 9க்குள்ள 9 அடங்கும். ஆகவே இந்த 9க்குள்ள 3 அடங்குமான்னு பார்க்கணும். 9க்கு 3 அடங்குமா? 3 3. 9. ரைட்? அப்ப 9க்கு 3 அடங்குதா இல்லையா? ஓ, 9க்கு 9 அடங்கும். 9க்கு 3 அடங்கும். ஆகவே போமாசி என்ன? 9. இங்க பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி 27 போமாசி எப்ப வருமெண்டா அந்த மாதிரி நீங்க பெருக்கி எழுதணும்னா எப்படின்னா, இப்ப 5 மேல் 2 சக 3 மேல் 1 இருக்குன்னு வைப்போம். ரைட்? 5 மேல் 2 3 மேல் 1 இருக்குண்டா 5க்கு 3க்கும் போமாசி பார்க்கணும். ரைட்? இதுல பெரிய எண் என்ன? 5 5. 5. 5க்கு இந்த 3 அடங்குமா? இல்ல. இல்ல. ஆகவே 5க்குள்ள 3 அடங்காது. அப்ப 5 மடங்குக்கு போகணும். அப்ப 5 மடங்கு 10க்கு போனாலும் 3 அடங்காது. இப்ப இந்த மாதிரி சூழ்நிலை என்ன செய்யணும்னா இந்த 2 இலக்கத்தையும் பெருக்கி விட்டா சரி. 5 15. ரைட்? இங்க 3 அடங்குன்றதால எங்களுக்கு 9 தான் போமாசியா வருது. சரியா? சரி சரி. ஓகே, அப்ப 9. இதுக்கு 9க்கு 9 எத்தனை முறை? ஒரு முறை. 7 முறை. சரி, ஒரு முறை. 7 ஒரு 2 ஒரு 7 7. 7. சரி, 9க்கு 3 எத்தனை முறை? 3 முறை. 3 3 முறை. 2 3 6. 2 6 வகுத்தல். இனி இந்த பிரேக்கெட்டை முடிச்சோம்னா அப்படி வரும். 10க்கு 5க்கு போமாசி என்ன? 10. 10. பெரியதானம் 10. 10க்குள்ள 5 அடங்குமான்னு பார்க்கணும். அடங்கும். 10க்குள்ள 5 அடங்குமாண்டா 10க்கும் 5க்கும் போமாசி 10. இப்ப 10க்குள்ள 5 எத்தனை முறை? 10க்கு 5 எத்தனை முறை? பத்துக்கு 5 எத்தனை முறை? எத்தனை 10? 2. அப்ப 2 முறை. 2 4. சக 10க்கு 10 எத்தனை முறை? 10க்கு 10 ஒரு முறை. 4 3 3 இன் 5 எண்கள் 14. இப்ப 3 எண்கள் 20 இன் இதை சுருக்கினோம்டா 9 மேல் 1 வகுத்தல் 10 மேல் 7 இன் 5 எண்கள் 14. இப்ப இதை ஃபர்ஸ்ட் செய்யணும் வகுத்தலா இன்னா? இப்ப முதல்ல செய்ய வேண்டியது வகுத்தலையா இன்னையா? யாரும் இல்லையா? இப்ப நான் அவங்க இதை செய்யணும் வகுத்தலையா இன்னையா? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அப்ப இன் போடும்போது என்ன செய்யணும்னு சொன்னா 3 × 20 பெருக்கல் போட்டு என்ன போடணும்? அதுக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் பிரேக்கெட் போடணும். வகுத்தல் 10 மேல் 7 தர இன்னும் பதிலா பெருக்கல் அடையாளம் போடுவோம். 14 மேல் 5 பிரேக்கெட். ஆகவே 3 3 3 9 20 20 தர 3 மேல் அப்ப 60 60 மேல் 1 வகுத்தல் இங்க வரப்போகுது 7 1 7 7 2 14 I 1 5 I 2 10 1 × 4. ரைட்? இப்ப 1 × 60
இதை பெருக்கலாக்கினா இங்க ஒண்ணுங்கள் நாள் இருக்கிறது என்ன செய்யும்? நிகர் மாற்றம் அடையும். அப்ப என்ன ஆகும்? நாலா. இப்போ சொல்லுங்க. நாலின் கீழ் 60 ஒன்று. 60 கீழே இருக்கு, மேல 4 இருக்கு. அப்ப எவ்வளவு என்ன என்ன மாதிரி வரும்? 4ஆல வகுக்கலாம். 4ஆலயா? ஓ, நான் உண்டு 4 நான் எத்தனை 60? 60க்கு 4 எத்தனை முறை? 60க்கு 4 எத்தனை முறை? நாலு தடவை 15 எத்தனை? 15 15 முறை 4 தடவை 15 60. 60. அப்ப என்ன நேரம்? ஒன்றுக்கு 15. எழுதி கொள்ளுங்க. சுருக்கல் நீங்க தான் செய்யணும்.
விலங்காடி கேட்கணும்.
ஓகே பாப்போம். இதுல ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும் நாங்க? பிரக்கட் பிரேக்கெட்டை செய்யணும். அப்ப பெரிய பிரேக்கெட் வெளியில இருக்கத்தக்கனையா நாங்க செய்யணும். 8 மேல் 4 4 மேல் 3 உள்ள இருக்கிற பிரேக்கெட் வந்து 2 கீழ் 6. அப்ப இந்த உள்ள இருக்கிற பிரேக்கெட்ல வந்து உள்ள இது என்ன செய்யணும்? இப்ப இதான் உள்ள இருக்கிற உள்ள உள்ள பிரேக்கெட். அப்ப அந்த பிரேக்கெட்டை செய்யணும். அந்த பிரேக்கெட்ல ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்? கூட்டுல செய்யணுமா, வகுத்துல செய்யணுமா, ஒஃப செய்யணுமா? ஒஃபர் ஒஃப செய்யணும். ஒஃபண்டா என்ன? தர பெருக்கல் பெருக்கல். அதாவது இன் தான் எங்களுக்கு ஆஃப். ரைட், இன் தான் எங்கட ஆஃப். ரைட். அப்போ நாங்க செய்ய வேண்டியது ஆஃப். அப்ப ஆஃப்ன்றது நாங்க இன் தான் எங்க தமிழ்ல இன்ன இங்கிலீஷ்ல ஆஃப் பண்ணுவோம். மாறி எங்களுக்கு வரலாம். அப்ப அப்ப இன்ன செய்யணும். அப்ப இன்ன செய்யல நாங்க தர போடுவோம். தர போட்டா உடனே என்ன செய்யணும்னு சொன்னால் அதுக்கு முன்னுக்கும் பிரக்கட் பின்னுக்கும் முன்னுக்கும் பின்னுக்கும் பிரேக்கெட் போடணும். இது ஏற்கனவே இருக்கிற பிரேக்கெட் வேற பிரேக்கெட். அது இதுக்கு ஃபுல்லா இருக்கிற பிரேக்கெட். இங்க இருந்து இங்க வரைக்கும் இந்த இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கிற பிரேக்கெட் தான் இந்த பிரேக்கெட். இப்ப நான் போட போறது இதுக்கும் இதுக்கும் சேர்த்து. அப்ப உள்ளுக்கு ஒரு பிரேக்கெட் வரும் இப்படி. ரைட். சக இங்க 3/6 வகுத்தல் 2/3 சக அரை. இப்ப 8/4 சக 4/3. இப்ப இந்த உள்ள இருக்கிற பிரேக்கெட்டை செய்யணும். ஆக உள்ள என்ன பிரேக்கெட் இருக்கோ அதை தான் செய்யணும். அப்ப இதை செஞ்சோம்னா எப்படி வரும்? இங்க 2, இங்க 1, இங்க 2, இங்க 1. ஆகவே 4/1 சக. இனி இங்க இதை செய்யும். 6/3 வகுத்துல பெருக்கலாக்கினா என்ன செய்யும்? 3/2 வரும். சக அரை. இப்ப வெளி பிரேக்கெட் அப்படியே இருக்கும். ஆக உள்ள இருக்கிற பிரேக்கெட் தான் ஃபர்ஸ்ட் செய்யணும். அப்ப வெளி பிரேக்கெட் அப்படியே இருக்கும். 3/4 அப்படியே இருக்கும். இப்ப உள்ள இருக்கிற பிரேக்கெட்ல என்ன செய்யணும்? கூட்டல் செய்யணுமா, பெருக்கல் செய்யணுமா? பெருக்கல் பெருக்கலை செய்யணும். அப்ப பெருக்கலை செஞ்சோம்னா எங்களுக்கு வந்து 3 3 3 2 6. அப்ப 2 4 4/3 4/1 எத்தனை? 4/3 4/1 எத்தனை? 4 மேல் 4 ஆகவே 4 4/4 4. 4 மேல் 4 4/4 அவ எத்தனை? 1 1. மேலேயும் கீழேயும் வெட்டுப்பட்டுச்சுன்னா 1/கீழ் 1 1. ஆகவே 1. ரைட். சக அரை. இப்ப ஒன்று இருக்கிறதால நாங்க இதுக்கு பிரேக்கெட் போட தேவையில்லை. இப்போ ஒன்று ஒரு தனி இலக்கத்துல வந்துச்சு. இப்போ நாங்க வந்து இதுக்கு பிரேக்கெட் போட தேவையில்லை. அப்போ ஒன்று இல்லாம போயிடும் அது. 1 தர 4/3 4/3. இல்லாட்டி நாங்க இந்த பிரேக்கெட்டுக்கு பதிலாக தர போட்டு கொள்ளையிலும். இந்த பிரேக்கெட்டுக்கு பதிலாக இப்படி பிரேக்கெட் இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக தர போட்டு கொள்ளையிலும். ரைட். அதுக்கு முன்னுக்கு ஒரு நம்பர் ஒரு குறியும் இல்லாம இருந்துச்சுன்னா அது பெருக்கல் அடையாளம். ஆக பிரேக்கெட்டுக்கு முன்னுக்கு தர போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்க போட்டு கொள்ளையிலும் இங்கே 1. இப்ப இந்த 4/3 இந்த 1 இதுக்கு அப்புறம் இந்த அரை விளம்பர போகுது. இப்ப சொல்லுங்க, இதுக்குள்ள இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு எதை செய்யணும்? இது 1 தர 1 4/3 ஆயிரும். அப்ப இதுக்கு அப்புறம் நாங்க இது தேவையில்லை. இப்ப இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? எல்லாமே கூட்டல். அப்ப என்ன செய்யலாம்? எல்லாத்தையுமே போமசி எடுக்கலாம். இப்ப 8க்கு 4க்கு 2க்கும் போமசி என்ன? இதுல பெரிய எண் என்ன? 8ல 4ல 2ல பெரிய எண் என்ன? 8. 8க்குள்ள இந்த 2 அடங்குமான்னு பாருங்க. ஓ ஓ 4 அடங்குமா? ஓ ஓ. ஆகவே போமாசி என்ன? 8 8. 8க்கு 8 எத்தனை முறை? ஒரு முறை ஒரு முறை. ஒரு 4 4. ரீஸ்மாக்கு மட்டும்தான் வாய் இருக்கு. மற்றவங்க எல்லாம் நல்ல தூக்கம். 8க்கு 4 எத்தனை முறை? 2 முறை 2 முறை. 2 6. இங்கால 8க்கு 2 எத்தனை முறை? 4 முறை 4 முறை. 4 1 4. 4 இப்ப சொல்லுங்க, இது எல்லாத்தையும் இது பண்ண வேண்டாம் எவ்வளவு வரும்? 8 மேல் 14 8 மேல் 14. மேலே எங்களையும் எத்தனை ஆள் சுருக்கையிலும்? 2 2 ஆள். சுருக்கணும்டா எவ்வளவு? 7 6 ஆகவே 4 எத்தனை வர போகுது?
ஒன்றோடு நாலின் மேல் 26. ஒன்றோடு நாலின் மேல் 3. எழுதி கொள்ளுங்க. இது எழுதினா அடுத்த கேள்வி ஒன்று எழுதுங்க. செய்யுங்க பாப்போம் இது.
ஓகே பாப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும் இதுல? ஃபர்ஸ்ட்டுக்கு முதல்ல இதுல என்ன செய்யணும்? வகுத்தல் ஆ பௌத்தலுக்கு முன்னுக்கு என்ன இருக்காங்க மேல? பிரித்தல். ஒஃப் இருக்கு. ஒஃப் என்ன? இன். இன். இன் செஞ்சுதானே அடுத்தது வகுத்தலுக்கு வரணும். ஓகே. ஓ. அப்ப இப்ப நாம என்ன பார்ப்போம்னா, இங்கால இருக்கிறது இன் இருக்கிறது இந்த பக்கம். இப்ப இந்த பக்கம் இருக்கிறதுக்கு இன்னைக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அப்ப இந்த பக்கம் இருக்கிறதுல வந்து முதல்ல என்னது செய்யலாம்? மேல கீழே இருக்கிறதுல பெருக்கலை செய்யலாம். பெருக்கல் 3 சக 9 கீழ் இவ்வளத்தையும் பெருக்கினா எப்படி வரும்? 27 7. வகுத்தல். இப்ப இங்க பாப்போம். மேல பாப்போம். மேல இப்போதைக்கு எதுவும் செய்யல. அதே ஒன்றுங்கள் நாள் அப்படியே இருக்கும், வகுத்தல் அப்படியே இருக்கும். இதுல நாம என்ன போட்டுருவோம் உடனே? பிரேக்கெட் போட்டு 1 4 தர தர 1 4. கீழே இருக்கிறதுக்கும் ஆஃபுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்ப நாம கீழே இருக்கிறத செய்து சுருக்கி வச்சுக்கொள்ள. இப்ப கீழே வகுத்துல செய்வோமா பெருக்கல செய்வோமா? ஃபர்ஸ்ட்டுக்கு வகுத்தல் வகுத்துல செய்வோம். அப்ப 1 மேல் 4 1 கீழ் 4 தர 1 4 வகுத்தல் பெருக்கலா எப்படி ஆகும்? 4 வரும். 4 வரும். 4 தர 1 கீழ் 4. இங்கனையும் இங்கனையும் 1 1 4 4 சுருக்கப்பட்டுரும். இப்போ 1 கீழ் 4 மட்டும் கீழே இருக்க போகுது. ரைட். அப்ப இப்ப மேல பார்ப்போம். இங்க 12 கீழ் 27 வகுத்தல் 1 கீழ் 4 வகுத்தல் இது எத்தனை வரப்போகுது? 1 கீழ் 16 வரப்போகுது. கீழ் இங்கே எவ்வளவு? 1 கீழ் 4. ரைட். இப்ப இதுல இந்த அடுத்தது பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் இங்கேயும் 3 சுருக்கலாம். 3 12 3 9 27. ஆக 4 கீழ் 9 வகுத்தல். இப்ப இந்த இதுல வகுத்துல முதல்ல செய்யணும். அப்ப வகுத்துல முதல்ல செய்யறோம்டா 1 கீழ் 4 தர 16 6. கீழ் 1 கீழ் 4 4 கீழ் 9 வகுத்தல். இப்ப இந்த பெருக்கலை செஞ்சோம்டா எப்படி வரும்? 4 4 16. ஆகவே 4 கீழ் 1 கீழ் 4. இப்ப 4 கீழ் 9 வகுத்தல். இந்த மேல இருக்கிற 4 எப்படி எழுதிட்டு மேல இருக்கிற 4 இந்த இந்த அடையாளம் வேண்டாம் என்னது? இந்த கோடு போடுறதுக்கு வகுத்தல். வகுத்தல். ஆகவே மேல இருக்கிற 4 என்ன செய்யுது? பிரேக்கெட் போடுவோம். இதுக்கு மேல இருக்கிற 4 கீழே இருக்கிற 1 கீழ் 4 என்ன செய்யுது? வகுக்குது. ரைட். இப்ப 4 கீழ் 9 வகுத்தல் இது தலைகளா மாறு பெருக்க போகுது. 4 தர 4. ஆக எத்தனை வர போகுது? 4 கீழ் 9 வகுத்தல் 16. 4 கீழ் 9 பெருக்கல் 1 கீழ் 16. அப்புறம் இதுக்கு இதுக்கு எப்படி வரப்போகுது? இங்க 4 1 முறை, இங்க 4 முறை. 9 27 மேல் 1. இல்லையே கொள்ளுங்க. சாரி 9 36. இங்க 9 இருக்கு, இங்க 4 இருக்கு. 36.